இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில ஹவு டு ஸ்பீக் எவ்ரிடே இங்கிலீஷ், ஹவு டு யூஸ் எவ்ரிடே காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ் என்ற அடிப்படையிலே எளிமையான முறையிலே எப்படி நாம் ஆங்கிலம் பேசுவது, எழுதுவது, அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது என்று பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி பயன்படுத்துவது, how to use present continuous, when to use present continuous, where are we using this present continuous tense என்று பலவிதமான அமைப்புகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். உங்க நண்பர் ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? அவன் ஒரு புதிய வீடு கட்டுகிறான், கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கட்டுறதுக்கு என்ன? பில்டு, கட்டுதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த verb. What is the verb here? Build, B-U-I-L-D, build. So first you have to learn what is the verb. வினைச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடணும். வினைச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்துவதற்கு you should learn first what actually is the verb in a sentence. நம்ம ஆர்டினரி காமன் எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னா வினைச்சொல்லை பயன்படுத்தி தான் பேசுகிறோம். we are using the verbs. ஒரு வினைச்சொல் இல்லாம எந்த வாக்கியமும் கிடையாது. இந்த verb அப்படின்னு சொல்லக்கூடிய வினைச்சொல் இல்லாம எந்த ஒரு சென்டென்ஸுமே நீங்க பேசவே முடியாது. தமிழா இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் இந்த verb என்று சொல்லக்கூடிய வினைச்சொல் வினை தான் நம்ம ஆக்ஷனை தான் நம்ம எப்பவுமே பேசுவோம். சாப்பிட்டுட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கான், ஓடிட்டு இருக்கான், நீந்திட்டு இருக்கான், கட்டிக்கிட்டு இருக்கான், ஒட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், நடந்துகிட்டு இருக்கான், ஏறிட்டு இருக்கான், இறங்கிட்டு இருக்கான், வந்துகிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கான். எல்லாமே நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைச்சொல். எல்லாமே பாத்தீங்கன்னா verbs. அதனால முதல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை சொற்கள். ஒரு அடிப்படையான ஒரு வாக்கியத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வினைச்சொல், verb. ஓகே, இந்த இடத்துல புதிய வீடு அவர் கட்டிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கட்டுதல் அப்படிங்கறத இந்த இடத்துல மெயினா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்ப பில்ட், so build actually is the verb. கட்டி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன? பிளஸ் ing, கொண்டிருத்தல். பில்டிங், B-U-I-L-D, புல்டுன்னு சொல்லக்கூடாது, பில்ட், B-U-I-L-D, பில்ட். பில்டிங், பில்டிங்கிறது கட்டிடம். நவுனா அதை பயன்படுத்திங்கன்னா அது கட்டிடம்.
பில்டிங் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது கட்டிடம். இந்த இடத்துல பில்டிங் அப்படிங்கிறத கட்டி கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது அது வெர்பு. வேர்பா அதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா கட்டி கொண்டிருக்கிறான். பில்டு பிளஸ் ஐஎன்ஜி பில்டிங். ஓகே, நம்ம வெர்பு நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படி நம்ம இத பேச போறோம்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக்? அவன் he is building. He is building. He is building. அவர் என்ன கட்டிட்டு இருக்காரு? புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். ஒருக்கு என்ன? பில்டிங். புதிய வீடு, நியூ ஹவுஸ். புதிய வீடு, புதிய நியூ வீடு, ஹவுஸ். அவ்வளவுதான் சார். He is building a new house. He is building a new house. அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டு இருக்கிறான். தம்பி வீடு கட்டுறான் நீங்களே, கட்டுறாரா? ஆமா சார். He is building a new house. அவன் ஒரு புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறான். She is not coming. அவள் வரவில்லை. எப்படி சொல்லுவீங்க? அவள் வரவில்லை அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் ஆங்கிலத்துல பேசிதான் நீங்க நீங்க சொல்லி ஆகணும். அவள் வரல அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? ஏற்கனவே நான் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்க திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.